அத்தியாயம் 56. ஏய், என்னடி சொல்ல சொல்ல கேட்காம துணி அடுக்கிட்டு இருக்க? அவ்வளவு திமிராயி போச்சா? இப்ப நீ யார கேட்டு யூஎஸ் டிக்கெட் புக் பண்ண? அளவுக்கு மீறி இடைவிடாமல் கெஞ்சி விட்டான். ஆனாலும் அவள் கொஞ்சமும் இறங்கி வராமல் வெளிநாடு செல்ல பொருட்களை எல்லாம் பெரிய டிராலியில் அடுக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து பிபி எகிறியது ராமுக்கு. நான் யூஎஸ் போக டிக்கெட் புக் பண்ண யார கேட்கணும்? திமிர் குறையாமல் கேட்டவளின் கைகள் துணிகளை எடுத்து வைப்பதில் முனைப்பாக இருந்தது. உன்னை கட்டின புருஷன் என்ன கேட்கணும்டி? அவள் தோள் பிடித்து விரல் அச்சு புதைய வேகமாக இழுத்ததில் முகம் சுருங்கினாள் நேத்ரா. வலிக்குது, ஏன் இப்படி முரட்டுத்தனமா இழுக்கிறீங்க? நீங்க தான் என் புருஷன் அன்னைக்கு நான் சொல்லும் போது அருவருப்பா இருந்துச்சு. இன்னைக்கு அதே வார்த்தைய நீங்க சொல்ல கேட்கும் போது எனக்கு சிரிப்பா வருது. இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டமோ? ஓ வடிவில் வாய் குவித்து யோசனையாக விரல் கொண்டு காற்றில் வட்டம் வரைய பட்டென தட்டிவிட்டு பார்வையால் எரித்தான் அவளை. அது ஒட்டமோ சதுரமோ, எனக்கு நீ எங்கேயும் போக கூடாது, அவ்வளவுதான். நேத்ராவின் உதாசீனம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை இழந்து கொண்டிருந்தன அவனிடம். முடியாது, நான் போயே தீருவேன். வீம்பு செய்த அடங்காத ராட்சசியை எப்படித்தான் சரி கட்ட? இன்னடி ரொம்ப தான் ஓவரா போற. ஒரு மனுஷன் தன்மானத்தை விட்டு எத்தனை தூரம் கீழே இறங்கி வர, அப்ப கூட உன் மனசு இறங்கலனா நீ எல்லாம் என்னடி என்ன உண்மையாதான் காதலிச்சியா? காதலிக்க தெரிஞ்ச மனசுக்கு மன்னிக்கவும் தெரியணும், ஆதரிக்கவும் தெரியணும்டி. ஆனா நீ பழித்திக்க நினைக்கிற, என் வேதனைய பார்த்து சிரிக்கிற. இதுக்கு மேலே என் கூட வாழ விருப்பம் இல்லாத உன்ன கட்டாயப்படுத்தி கூட வச்சுக்கிறது கஷ்டம். உனக்கு எங்க போக தோணுதோ போ, ஆனா திரும்பவும் நீ என்கிட்ட வந்துடவே கூடாது. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு போடி. கடுமையாக எச்சரித்தவனை கோணல் சிரிப்போடு அலட்சியமா ஏறிட்டு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நிச்சயமா நானா உங்களை தேடி இனி வரவே மாட்டேன் மிஸ்டர் ராம். அவன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து சவால் விட்டு ஆண் மனதை சுக்கு நூறாக உடைத்தவள் பெட்டியை கட்டிவிட்டாள். கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வேர் பிடுங்கிய மரமாக இடிந்து போய் பொத்தன தரையில் சரிந்து விழுந்தான் ஈர விழிகளோடு. சிறிய புள்ளியாக திரையில் தெரிந்து கொண்டிருக்கும் தனது உதிரத்தை கண்ணிமைக்காமல் பார்த்தவன் உடல் சிலிர்த்து போக மனைவியின் கரத்தை இறுக பிடித்து லப்டப் 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 என மிக மெல்லியதாக செவியில் இசைக்கும் தன் மகவின் இதய துடிப்பை கேட்டு உள்ளம் பூரித்து சந்தோஷத்தை பிரதிபலிக்கும் கணவனின் குழந்தைத்தனமான முகபாவனைகளை சொட்டு விடாமல் ரசித்துக் கொண்டிருந்தாள் ஸ்ருதி. மனைவிக்கு எப்போதும் மூத்த பிள்ளை தன் கணவன் தானே. அவனை ரசித்து ஏற்றதினால் உண்டான கரு அது. அதே கருவை சிறுவன் போல் துள்ளி குதித்து குஷியாக அவன் நெகிழ்ச்சியாக ரசிக்கும் அழகுதான் எத்தனை பேரழகு. உங்க பேபி ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா உங்க ஒய்ஃப் தான் வீக்கா இருக்காங்க மிஸ்டர் அரேன். இப்போதைக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க சத்து டானிக் எழுதி தரேன். அதோட சரியா வேலைக்கு நல்ல ஹெல்தி ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். மருத்துவர் கூற கூற டென்ஷன் ஆன நரேன், இதுக்குதான் சரியா சாப்பிடுன்னு தலைப்பாட அடிச்சுட்டேன், கேட்டியாடி? வாய் அசைவில் முணுமுணுத்து ஸ்ருதியை பலமாக முறுத்து வைக்க சங்கடமாக மருத்துவரை பார்த்தாள் அவள். ஓகே டாக்டர், இனிமே நல்லா அவளை கேர் பண்ணிக்கிறேன், வேற ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. பொறுப்புள்ள கணவனாக அவளின் அக்கறையில் கவனமாக இருந்தான். நத்திங் மிஸ்டர், பட் மாசம் கரெக்டா உங்க ஒய்ஃப செக்அப் கூட்டிட்டு வந்துருங்க என்றவர். ஆமா, உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை மாசம் ஆகுது? யதார்த்தமாக கேட்டதும் 3 மாசம் ஆகுது. அவசரமாக ஸ்ருதியும் 2 வாரம் ஆகுது டாக்டர். நிதானமாக நரேனும் ஒரே நேரத்தில் சொன்னதும் வாட்? வெடுக்கன நிமிர்ந்த மருத்துவர் இருவரையும் மாறி மாறி பார்க்க அருகில் இருந்த செவிலிப்பெண் வாய் பொத்தி சிரித்துக் கொண்டாள். நரேனும் ஸ்ருதியும் மருத்துவரை கண்டு திருட்டு மொழி முழித்து சங்கடமாக என இழுத்து வைத்து ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்து கொண்டு வெளியேறி இருந்தனர். காரில் பெருத்த நிசப்தம் நிலவ எப்போதும் போல் நரேனே முதலில் ஆரம்பித்தான். எதுக்கு நீ டாக்டர் கிட்ட கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சுன்னு போய் சொன்ன? அவங்க நம்மள என்ன நினைச்சிருப்பாங்க? சிடுசிடு முகத்தோடு யாரும் இல்லா ஒரு வழி சாலையில் மிதமான வேகத்தில் காரை ஓட்டினான். என்னை பத்தி கேவலமா நினைச்சிருப்பாங்க, போதுமா? அவனுக்கு மேல் கொதித்து போய் இருந்தாள் அவள். ஏ லூசு, உன்னை பத்தி கேவலமா நினைக்க என்ன இருக்கு? நீதான் தேவையில்லாம நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த மாசம் ஏற்றி சொல்லி டாக்டர் முன்னாடி என்ன கில்ட்டி ஆக்கிட்ட என்றதும் தீவிரமான அவளது சுடும் பார்வையில் புரியாமல் விழித்தான் நரேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? பிள்ளை உண்டாகி 2 மாசத்துக்கு மேல ஆகுது, ஆனா கல்யாணம் ஆகி 2 வாரம் தான் ஆகுதுன்னா என்ன நினைப்பாங்க? பெரிய அரிச்சந்திர பரம்பரை அவரு, அப்படியே உண்மையை மட்டும்தான் பேசுவாரு. இப்ப மாசம் ஏத்தி சொன்னா என்ன? நம்பாம மேரேஜ் சர்டிபிகேட் இல்லாம ஆதாரத்தை கேட்க போறாங்க. கோபத்தில் அவள் வெடிக்கவும் தான் என்ன சிக்கல் என்றே அவனது டபரா மண்டைக்கு புரிய தொடங்கியது. அச்சச்சோ ஸ்ருதி,
நான் இப்படி ஒரு கோணத்துல யோசிக்கவே இல்லடி. சாரி சாரி சாரி, பிளீஸ் டென்ஷன் ஆகாத பேபி. காரை ஓரம் கட்டிவிட்டு அவள் கரத்தை பிடித்துக் கொண்டு கெஞ்சியவனை மூக்கு சுருக்கி முறைத்தாள். பேசாதீங்க போங்க. கடைசியா அந்த டாக்டர் என்னை எப்படி குறுக்குறோன்னு பார்த்தாங்க தெரியுமா? அதுலயும் அந்த நர்ஸ் பொண்ணு வாயை மூடிட்டு கழுக்கன்னு சிரிக்கிறா. எல்லாம் உங்களாலதான். கூடல் கொள்ளும் மனைவியின் சிறுங்கள் கூடலுக்கு தயாராகும் ஆடவனின் எண்ணம் போல உடலும் உள்ளமும் மோகத்தில் கொதித்து போனது. ஸ்ருதி. ஒரு மாதிரி சுருதியோடு அவள் பெயரை உச்சரித்து நெருங்கியவனை முதலில் புரியாமல் எரிட்டு அவனது சூடான பளபளத்த பார்வை உணர்த்தும் செய்தியில் குப்பென முகம் சிவந்து போனாள் ஸ்ருதி பெண். வீட்டுக்கு போல நரேன். அதுவரை வேகமாக மோதலித்த அவளின் வாய் வார்த்தை உள்ளடங்கி போனதை உணர்ந்து உள்ளூர சிரித்துக் கொண்டவனாக, நம்மோட ஃபர்ஸ்ட் லவ் மேக்கிங் எங்க எப்படி நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா ஸ்ருதி? உஷ்ண மூச்சு அவள் கழுத்தை தீண்டியது. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? நைட் ஆச்சு, கார் எடுங்க. கூச்சத்தில் நெளிந்தாள் பாவை. முடியாது, கேட்டதுக்கு பதில் சொல்றேன். இடையில் கைப்புகுத்தி மடையில் மாற்றி இருந்தான் பூங்கொதையை. அடடா, ரொம்ப படுத்துனீங்க நரேன். எல்லாம் ஞாபகம் இருக்கு. சந்தோஷமா தொடங்க வேண்டிய நம்ம வாழ்க்கைய உங்க கோபத்துல தொடங்கி என்ன அழ வச்சுட்டீங்க நீங்க. அன்றைய நாளை எண்ணி சோகமானவளின் கன்னத்தில் மென்முத்தம் பதித்தான் அவன். சாரி ஸ்ருதி குட்டி, அன்னைக்கு இருந்த டென்ஷன் அப்படி. வேணும்னா அன்னைக்கு நான் அவனை அழ வச்சதுக்காக இன்னைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா? அவள் தாடையை நிமிர்த்தி பெருவிரல் கன்னத்தை நசுக்கி அலைப்பாய வரி வரியாக விரிந்திருந்த இதழ்களில் குட்டி குட்டி இதழ் முத்தங்களை மென்மையாய் தெரிக்க விட்டான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிடுமா? ஒண்ணு வேணாம், கார் எடுங்க. அவன் உள்ளர்த்தம் புரியாமல் முகத்தை திருப்பியவளை இறுக அணைத்து, மன்னிப்பு கேட்டா சரியாவதான், ஆனா திரும்பவும் ஒரு அழகான வாழ்க்கைய வெட்ட இடத்துல இருந்து தொடங்கி புதுப்பிக்கலாமேடி. ஒரு மார்க்கமாக உதட்டை ஈரப்படுத்திக் கொண்டு அவள் மென் கழுத்தில் முகப்புதைத்து தன் தேடலை துவங்க, புதுப்பிக்கலாம் தான், ஆனா அதுக்கான இடம் இது இல்ல. அடாவடி புருஷா, ஒழுங்கா சேட்டை பண்ணாம வீட்டுக்கு வண்டி விடு, இல்ல அத்தை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவன் மூக்கை பிடித்து ஆட்டி பொய்யாக தள்ளினாள். கணவன் மனைவி கொஞ்சம் வெளிகளின் மரியாதை எல்லாம் மாயமாய் போகிறது இப்போதெல்லாம். அப்படியா? அப்ப இப்ப நான் செய்ய போற சேட்டைகளையும் சேர்த்தே கம்ப்ளைண்ட் பண்ணடி அழகு பொண்டாட்டி. தொட்ட காரியத்தை முடிக்காம விடமாட்டான் இந்த நரேன். அதற்கு மேலும் வாய்க்கு வாய் வாயாடு மனைவியை பேச விடாமல் இதழோடு சேர்த்து மலர் அவளையும் மொத்தமாக கவ்வி தேன் அருந்தி இருந்தான் ஆண் வண்டு. ஆசையாய் மடியில் தவழும் மன்னவனை காதலோடு ஆதரித்த ஸ்ருதி தன்னவனின் சென்சாரற்ற நீல பேச்சுகளை உள்ளூர ரசித்தாலும் செல்ல கோபங்கள் கொண்டு செருங்களோடு முரண்டு பிடித்து சுகமாக அடங்கி போனாள். வன்மையிலும் கோபத்திலும் தொடங்கிய காதல் யுத்தம் தற்போது இருமணம் இணைந்து மென்மையிலும் மென்மையாக புரிதலோடு தீரா காதலோடு அரங்கேறியது அங்கே. அடுத்து வந்த நாட்கள் ஒவ்வொன்றும் காதலுக்கும் செல்ல செல்ல ஊடலுக்கும் குறையில்லாத போக திருமண வாழ்க்கையை ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து பொறுப்புள்ள தம்பதிகளாக பொருந்தி வாழ பழகி இருந்தனர். அத்தியாயம் 57. ஊசி போல் துளைக்கும் குளிரில் கண்களுக்கு குளிர்ச்சியாக உறைய வைக்கும் வெண்பனிகள் மல்லிகை பூக்களாக பொழியும் அழகிய நகரம் கலிபோர்னியா. கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த ரெசார்ட்டின் லக்ஸரியான அறையில் நடுங்கும் குளிரில் ஏசியில் வெப்பம் கூட்டி வைத்து வெண்மையான தடித்த போர்வைக்குள் சுருண்டு பெண்ணி பாம்புகள் போல் கிடந்தன இரு தேகங்கள். சூடான வெற்று நெஞ்சங்கள் இரண்டும் காமத்திலும் காதலிலும் இன்ப அதிர்வுகளோடு பாந்தமாய் மோதி இணைந்து கொள்ள ஹிச்சு இச்சு மொச்சு மொச்சு விதவிதமான முத்த சத்தங்களோடு இதழ்கள் நான்கும் பாரபட்சமின்றி கலவி கல்வி ஈர எச்சல் கண்ணங்களில் நனைக்க அடிக்கடி கவிதீட்டிக் கொண்டன. மூச்சு வாங்கும் சப்தங்கள் அவ்வறையை நிறைக்க கடும் பனிக்குளிரிலும் இரு தேகங்கள் வியர்வையில் நனைந்து மும்முரமாக கட்டில் மேல் உருள, போதும் போதும் பிளீஸ், இதுக்கு மேல சத்தியமா முடியாது, கொஞ்சமாவது கேப் விடுங்க ராம். அவள் கெஞ்சல் பேசி அதோடு நின்று விட்டது. தடித்த அதரம் மீண்டும் லவக்கென அவள் இதழ்களை விழுங்கப்பட்டதில் துவண்ட மலர் மாலையாக அவன் மீதே விழுந்தாள் நேத்ரா. என்னையே ஏமாத்தி அளவச்சிட்டு வந்துல, உனக்கு மன்னிப்பா இல்லடி. 10 நாள் ஆனாலும் சரி இந்த கட்டில விட்டு நீ எழுந்திருக்கவே கூடாது. கீழுதட்டை ஜவ்வு போல் பற்களில் கடித்தெழுத்தபடி முத்தத்தை நடுநடுவே மூச்சு வாங்கும் கீச்சிகள். ஷோ 2 நாளைக்கே தாங்கல, இதுல 10 நாள் வரையா? உங்களை விட்டுட்டு வந்தது தப்புதான், ஏமாத்துறது தப்புதான், அதுக்குன்னு சாப்பிட பாத்ரூம் போக கூட விடாம தொடர்ந்து 2-3 நாளாவா? இதெல்லாம் ஹராஸ்மெண்ட்ல சேர்ந்துரும் சொல்லிட்டேன். பெண்ணவளின் மேனியில் சீறி சிலிப்பும் அவன் முகத்தை கடினப்பட்டு கையில் தாங்கியவளை முட்டி மோதி பிச்சு எடுத்து விட்டான் ராம். நீ செஞ்சதுல 1/4 பங்கு கூட இல்லதெல்லாம். ஒழுங்கா வாய முடல, இன்னைக்கு நைட்டு இவன் தான் உனக்கு டின்னர்.
ஏதோ விவகாரமாக அவள் பிடரிமயிர் பற்றி செய்தி காட்டியதில் சிவந்த கன்றிய கன்னத்து தாடைகளை பாவமாக தேய்த்துக் கொண்டு அவனை முறைத்து வைத்தாள் அவள். அன்று ராமை விட்டு ஒட்டுமொத்தமாக பிரிந்து விமானத்தில் பறந்து சென்றவள் அமெரிக்காவில் அவள் ஏற்கனவே தங்கியிருந்த வீட்டில் செட்டில் ஆகிவிட்டாள் நேத்ரா. யாருக்கும் அழைத்து பேசவில்லை. நரேன், ஸ்ருதி, குணவதி, பணி வீட்டினர் இப்படி யார் அழைத்தும் ஒரு வார்த்தை கூட எடுத்து பதில் சொல்லாதவளின் மீது அனைவருக்கும் அத்தனை கோபம். ஆனால் வர்மன், நரேன், நேத்ரா மூவருக்கு மட்டும் ரகசிய டீலிங் நடந்தேறியது. ராமின் நிலையோ படு மோசம். அவளும் இல்லை இவளும் இல்லை என்ற நிலையில் மகனை மட்டும் கையில் சுருட்டிக் கொண்டு மனம் வெதும்பி தவித்து போனான். அவனுக்கே அவனுக்காக மட்டும் எந்த நிலையிலும் உருகும் ஒரே ஜீவன். புகைப்படத்தில் கூட வருத்தமாக கண்கலங்கும் தீஷாவை வெறித்துக் கொண்டு தனிமையில் படுத்திருந்தான் அவன். வருத்தப்படாதீங்க ராம், எப்பவும் நான் உங்களோட தான் இருக்கேன். மென்மையாக அவன் தலைக்கோதி ஆதரித்த கரத்தை தேடி கண்கள் அலைமோதி கலங்கி போனது. தீஷு உதட பிதுக்கி சிறுவனாக அழுகை வரத் தொடங்கிய நேரம் பா பா யுவாவின் குட்டி கை அவன் கண்ணை துடைத்து, மம்மி பாரு சிரிக்கிறாங்க, நீயே அழற. டிவி கபோர்டில் வைத்திருந்த நேத்ராவின் அழகிய புகைப்படத்தை கை நீட்டி காட்டிட அந்நிலையிலும் ராமின் இதழ்கள் புன்னகையை உதிர்த்தன. மம்மி அந்த ராங்கி உனக்கு? பிள்ளையின் கன்னத்தில் ஆசையாக முத்தமிட்டு கேட்க, ஆமாப்பா அம்மா சொன்னாங்க. மழலை மொழியில் அரிசி பற்களை காட்டினான் யுவா. பிள்ளையின் முகம் பார்த்து ஓரளவு தன் துக்கம் மறந்தான். ஆனால் அவனை விட்டு சென்ற இருவரையும் மறக்க முடியாதே அவனால். சமீப காலமாக நேத்ராவை மம்மி என்றுதான் அழைத்து வருகிறான் யுவா. படிதான் சொல்லிக் கொடுத்திருந்தாள் போலும். ஒரு குழந்தைக்கு பெற்றவளை மீறிய தாய்ப்பாசத்தை அக்கறையோடு வாரி இறைக்கும் 2-3 தாய்கள் கிடைப்பதுதான் எத்தனை அதிர்ஷ்டவரம். அந்த வகையில் யுவா மிகவும் கொடுத்து வைத்தவள். இறந்து போனாலும் தனது முழு தாய் பாசத்தையும் மேலிருந்து வாரி வழங்கும் தீஷா. பிறந்ததிலிருந்து தன் உடல் சூட்டையும் தாய்ப்பாளையும் தாய் பாசத்தையும் சேர்த்தே பெற்ற மகளுக்கும் யுவாவுக்கும் சமமாய் வழங்கி வளர்க்கும் பணி. இடையும் வளர்ப்பாள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காக நேத்ராவையும் யுவாவிடம் விட்டுக் கொடுத்து தனக்கும் அவளுக்குமான வேறுபாட்டையும் திணிக்க மாட்டாள். ஆனால் நேத்ரா மற்ற பெண்களை விட மிகவும் வித்தியாசமானவள். அவளின் தாயன்பை உணர்வதற்கென்றே தனி கோர்ஸ் எல்லாம் முடித்து வர வேண்டும் குழந்தைகள். சாதாரண 5 அறிவு உள்ள ஜீவராசிகளுக்கே தாய் பாசம் உள்ள போது நேத்ராவிடம் இல்லாமல் போய்விடுமா? பிள்ளைகளிடம் பழகி பாசம் காட்ட தெரியாதவளவள். ஆனால் இத்தனை நாளும் யுவா மலரை தூர இருந்து பார்த்ததிலிருந்து குழந்தைகளுக்கான ஈரம் அவள் நெஞ்சில் சுரந்ததும் உண்மையே. சற்றே அவளின் பிடியிலிருந்து இலகி குணம் மாறி வெளிப்படையாக குழந்தைகளின் மீதான பாசங்களை அவள் உணரவும் அவர்களுக்கு உணர்த்தவும் ஏனோ தயக்கம், தாமதம். தனக்கொரு குழந்தை பிறந்த நாளாவது மாறுவாளா? பார்ப்போம். 1 வார காலம் அவளின்றி உருகுலைந்து போனவனை கண்டு குடும்பத்தினர் அனைவருக்கும் வருத்தமாகி போனது. தான் என்ன தவறு செய்திருந்தாலும் உடனிருந்து தண்டனை வழங்காமல் தனி ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் எப்படியோ போடா என திரும்பியும் பாராமல் விட்டு சென்றவள் மீது அளவு கடந்த கோபம் இருந்தாலும் அவளை ஒருபோதும் அவனால் வெறுக்க முடியாதே. கொஞ்ச காலமே ஆனாலும் உயிரை விடும் அளவுக்கு தன் மானத்தையும் பொருட்படுத்தாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி காதலை கொடுத்தவள் நேத்ரா. அப்படி இருக்க இரும்பு மனதுக்காரியின் மனதையே சில விஷயங்கள் பாதித்திருப்பதால் தான் இந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாள் என நிதானமாக யோசித்து அவள் பக்கம் உள்ள நியாயங்களையும் உணர்ந்து கொண்டவன், கொஞ்ச காலம் அவளோட விருப்பப்படி தனிமையா இருந்துட்டு வரட்டும். அப்படியே அவன் வரலனா என்ன? கோபத்துல இருக்க மனைவிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வர வேண்டியது புருஷனோட கடமை தானே என்ற எண்ணம் இருந்த போதும் பழைய ராமாக சிரிக்க மறந்து வலம் வந்தவனை கண்டு தாயுள்ளம் பதறியதே. ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்து அழைப்பு வந்தது அவள் எண்ணிலிருந்து. சோகம் மறந்து சிரிப்பில் பளிச்சிட முகத்துடன் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். ஏன் எதுக்குட்டி, மாமா மேல கோவம்லாம் போயிடுச்சா? எப்ப தங்க என்ன பார்க்க நம்ம வீட்டுக்கு வருவ? எதிர்புறம் யார் எவரன் அறியாமல் படபடக்க அப்பக்கம் சொன்ன செய்தி கேட்டு நெஞ்சடைத்து உயிருடன் மாய்ந்து போனான் அவன். சார் சார், லைன்ல இருக்கீங்களா? நேத்ரவர்ஷினி உங்க ஒய்ஃப் தானே? அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸா இருக்காங்க என்றதோடு அழைப்பு துண்டிக்கப்பட்டது. வீட்டில் அனைவரின் முகத்திலும் கலவரம் குடிகொண்டது. நான் வருகிறேன் என்று சொன்ன அனைவரையும் விட்டுவிட்டு அவன் ஒருவன் மட்டுமே தன்னந்தனியாக மூச்சடைக்கும் உணர்வுகளோடு அடுத்த பிளைட்டிலேயே அமெரிக்கா பறந்து வந்தவன் போனில் பேசியவன் சொன்ன அட்ரஸை தேடி கண்டுபிடித்து சென்றவன் முகம் கடும் கோபத்தில் சிரித்து போனது. மிஸ் வேர்ல்ட் அழகி போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்க அவனது பேரழகு மனைவி கண்ணாடியில் வைரம் போல் ஜொலிக்கும் ஆடையில் கிளிட்டரிங் மேக்கப்பில் 3/4 அடி உயரம் ஹை ஹீல்ஸ் அணிந்து பார்பி டால் போல் டொக் டொக் சத்தத்தோடு அவள் நடந்து வரும்போது அரங்கமே கைத்தட்டலில் மூழ்கி பெருத்த ஆரவாரம் செய்வதைக் கண்டு
ஒன்றும் புரியாத நிலையிலும் கோபம் மட்டும் குறையாமல் நின்றிருந்தான் ராம். அவள் அழகு போட்டியில் பங்கேற்று பல முதல் பரிசு கோப்பைகளை தட்டிச் சென்ற விடயமெல்லாம் இருவரின் அந்யோன்ய பேச்சுக்களின் போது தெரிந்து கொண்டிருந்தான் தான். முதல் அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருப்பேன் நேத்ரா அழகி போட்டியில் பங்களிப்பவள் என்று. ஆனால் இப்போது தான் நேரில் காண்கிறான் அவன் மனைவியின் பிரம்மாண்ட அழகினை. பிளையிங் கிஸ்களை மூளைக்கு ஒன்று தெரிக்க விட்டபடி முத்து பற்களை அழகாக காட்டியபடி மேடையில் நடந்து வந்தவளின் பார்வையெல்லாம் தனக்கே தனக்காக மட்டுமே பதறி அடித்து துடித்து போய் அனைத்தையும் விட்டுவிட்டு நாடு விட்டு நாடு வந்து வியர்வையில் நனைந்து மூச்சு வாங்கி நின்று கோபத்தையும் அதிர்ச்சியையும் ரசனையையும் மாறி மாறி பிரதிபலித்த தன் கணவனின் முகத்தை கச்சிதமாக தேடி படம் பிடித்துக் கொண்டாலும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாது விதவிதமான போஸில் இளம் வாலிபர்களின் நெஞ்சத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாள் தேவதைகளின் வம்சம் அவள். கோபங்கள் சில நிமிடங்கள் மறந்து மெய்மறந்து பார்த்த தருணம் அது. அவள் தலை மறைந்ததும் மீண்டும் அதீத கோபம் தலை தூக்கி நின்றது. வெளியே பனிப்பொழிவு இருந்தாலும் அந்த பெரிய அரங்கேற்றத்தின் உள்ளே மணிக்கணக்கில் டிராவல் செய்தவன் உடலில் வியர்வை வாசம் வீச தலை கலந்து இரவு நேரம் வரை அன்னம் தண்ணீர் இல்லாமல் வெறிக்க வெறிக்க அவள் பார்த்து சென்ற இடத்திலேயே நின்றிருந்த ராமை தாண்டி மிஸ் வேர்ல்டு பரிசு கோப்பையை பெற்றுக்கொண்டு கண்டு கொள்ளாதவள் போல் கண்ணில் கூலிங் கிளாஸை அழுத்தி விட்டபடி மிதப்பாக கடந்து செல்ல போனவளின் கை பிடித்து இழுத்து நிறுத்தி அவள் நிதானிப்பதற்குள் கன்னத்தில் சப்பென்று அவன் விட்ட அறையில் அனல் பறந்து விழிகள் இரண்டும் கலங்கி போனது. அங்கிருந்த அத்தனை வெளிநாட்டவர்களும் ஒன்றும் புரியாமல் ராம் மீது குற்றம் சாட்டும் முன்பு, "No problem at all. He is my husband. One small regret between us. Please go." வலையை மறைத்து புன்னகை முகமாக அவள் சொன்ன பின்பு மரியாதையாக அவ்விடத்தை விட்டு அவர்கள் அகன்றிருக்க நேத்ராவின் கரம் ராமின் பிடியில் சிக்கி செக்க சிவந்து போனது. வலிக்குது, கைய விடுங்க ராம். திரும்ப போனவங்க எல்லாரும் வந்துட போறாங்க. சுற்றி முற்றி பார்த்து கரத்தை உருவ முயல அவள் முயற்சிக்க என்ன நினைத்தானோ பட்டண விட்டு விலகியவன் முகத்தை அப்போதுதான் தெளிவாக கண்டாள். கோபத்திலும் துக்கத்தில் சோர்ந்த முகம், அவனது பால் நிறத்திற்கு அதுவும் அப்பட்டமான சிவப்பு சாயத்தை பூசிவிட்டதை போல் சிவந்து போயிருக்க கண்கள் இரண்டும் தூக்கமின்றி வீங்கி பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாகி போனது ராங்கி அவளுக்கு. ராம், அவள் ஏதோ சொல்ல வரும் முன், ஆக்சிடென்ட் போய் சொன்னதுக்கு பதிலா ஒரேடியா என் உயிரை எடுத்து என்னை கொண்டு போட்டிருக்கலாமேடி. எதுக்காக என் ஆள் அழுத்து திரும்ப திரும்ப உயிரோட சாகடிச்சு என் இதயத்தை பலகீனமா மாத்துறீங்க? ஆடவனின் வழி நிறைந்த வார்த்தையில் உள்ளம் ரணப்பட்டு போனாள். இல்ல ராம், நான் உங்களை மீண்டும் ஏதோ சொல்ல வாயெடுக்க, பேசாத என கரம் உயர்த்தி இருந்தான் ராம். என் பையன் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயே, என்னைக்கோ என் உயிர் போயிருக்கும். திரும்பவும் எனக்குள்ள சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது ஒன்னாலதான். ஆனா இப்ப யோசிக்கிறேன்டே, நானா வாழவே ஆசைப்பட்டிருக்க கூடாது. அதுலயும் சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தை என் வாழ்க்கையில நிரந்தரமே இல்லாத ஒண்ணுன்னு தெரிஞ்சோ பேராசப்பட்டது ஏன் தப்புதான். சிவந்த விழிகளில் ஈரம் சிந்த தோள் சட்டையில் துளைத்துக் கொண்டவனை, ராம் என நெருங்கி வந்தவளை தொட்டிடாமல் பின்னால் நகர்ந்தான். என்ன மன்னிச்சிரு நேத்ரா, இனிமே என்னைக்கு நான் உன் விருப்பத்துக்கு குறுக்க நிக்க மாட்டேன். உன் இஷ்டப்படி எப்படி வாழ நினைக்கிறியோ வாழ. எங்கேயாவது ஒரு மூலையில நீ சந்தோஷமா இருக்கேனாவது நினைச்சுக்கிட்டு என் மனசை தேட்டிக்கிட்டு நிம்மதியா என் பையனோட இருந்துருவேன். இனிமே இந்த ராம் எப்பவும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான். கையெடுத்து மன்னிப்பு கேட்டு கசந்த புன்னகையோடு பின்னால் திரும்பியவன் முதுகை அட்டையாக ஒட்டி இறுக கட்டி கொண்டிருந்தாள் நேத்ரா. அத்தியாயம் 58. ராம் உயிரை உருக்கும் கூச்சலோடு பாய்ந்து வந்து அவன் பின்னோடு இறுகி அணைத்துக் கொண்டவளின் தளிர்கரங்கள் அவன் முன்னெஞ்சு ரோமங்களை இறுக பற்றி நகக்கீரலை உண்டு செய்தது. ஆணி அடித்தாற்போல் உறைந்து நின்றவனின் நெஞ்சத்தில் இன்ப அலைகள் ஓர் நொடி பொங்கி எழுந்த வேகத்தில் அணை போட்டு தடுத்து அவள் கரங்களை பிரித்து எடுக்க முயல, ஏதோ ஒரு மூலையில நிம்மதியா சந்தோஷமா வாழ்னு ஈஸியா நீங்க சொல்லலாம். ஆனா என் சந்தோஷமும் நிம்மதியும் நீங்க ஒருத்தர் தானு உங்களுக்கு இன்னுமே புரியாதப்போ நீங்களும் தான் என்ன உண்மையா நேசிக்கலன்னு நான் குறப்படலாம் இல்லையா? இப்போது அவளாகவே அவனை விட்டு பிரிந்து அவன் முன் வந்து கை கற்றி நின்றாள், மூக்கு நுனி சிவக்க. அப்போது ராம் முகம் கடியவில்லையே, ஏனெனில் அவள் சொன்ன பொய் அப்படி. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கா மட்டும் கடல் கடந்து பதறி அடிச்சு ஓடி வந்த என் ஹஸ்பண்ட் மேல எனக்கு இன்னும் லவ் முத்தி போலடா மில்கி. உனக்கு எப்படி? ஒரு மார்க்கமாக குறும்பு புன்னகையோடு திமிரிய நெஞ்சை நிமிர்த்தி அவன் தென்னைய நெஞ்சத்தில் முட்டி நின்று ஒற்றை கண்ணடித்து சிரித்தவளை வெறிகொண்டு உரைத்தான் அவன். ஆமா, அதுக்காக தான் கடல் கடந்து பைத்தியக்கார மாதிரி ஓடி வந்தவனை பார்த்ததும் பார்க்காத மாதிரி கண்டுக்காம போனியா?
ஓடி நீயும் உன் காதலும். இது வரைக்கும் நான் எதுக்காகவும் கெட்ட வார்த்தை பேசினதுல. பேச வச்சிடாத. உன் மேல செம்ம வெறியில இருக்க. மரியாதையை தள்ளி போயிடு. தாடை இறுகி போனது கோவத்தை கட்டுப்படுத்த முயன்று. அச்சோ என் மில்கி பேபி, டென்ஷன் ஆகாதடா. பாரு, முகெல்லாம் கோபத்துல செவந்து அப்படியே கடிச்சு திங்கிற போல அவ்வளவு கியூட்டா இருக்கு. அது சும்மா நான் கண்டுக்காம போனா நீ என்ன பண்ணுவேன்னு பாக்க அப்படி செஞ்சேன். ஆனா பாரு, நீ அடிச்ச அடியில கண்ணமே பழுத்துச்சு. அவன் கண்ணம் கிள்ளி ஆட்டி கழுத்தை கட்டிக்கொண்டு 100 முத்தமிட்டு கன்னத்தை கடித்து வைத்தவளின் இடை பிடித்து தூக்கி தூர நிற்க வைத்துவிட்டு அவ்விடம் விட்டு விறுவிறுவென சென்றவனின் கரம் அவள் முத்தமிட்ட இடத்தை தன்னால் வருடி கொடுத்தவன் மனதில் வண்ண மத்தாப்புகள் சிதறியது. தூக்கம், பசி, சிரிப்பு, நிம்மதி, சந்தோஷம் அனைத்தும் அவள் ஒருத்தியை நேரில் கண்டதும் தான் நாங்களும் உனக்கு முக்கியம் என உணர்த்த பசியின் மூலம் வயிற்றில் அலாரம் அடித்தது ஞாபகப்படுத்தியது போலும். கண்ணில் பட்ட ஹோட்டலில் ஒன்றில் அமர்ந்து முதலில் ஒரு டீயை வாங்கி பருகியிருந்தான். இழந்த சத்துக்கள் எல்லாம் திரும்ப பெற்றதை போல் உணர்ந்தான் ராம். எத்தனை திமிரு அப்படி ஒரு வார்த்தையை உபயோகிக்க, அதுவும் ஆக்சிடென்ட், சீரியஸ். இந்த வார்த்தைகள்லாம் கேட்டாலே மூளை சிதறி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. கோபம் தெளிந்து தன்னால் வருவாள் அல்லது தாமாக சென்று சமாதானம் செய்து அழைத்து வருவோம் என்று அவளை காணும் நாளுக்காக ஆவலாக காத்திருந்தவன் நெஞ்சம் அவளுக்கு ஒரு ஆபத்து என்றதும் எப்படியெல்லாம் துடித்து கதறியது என்று அவனுக்கு மட்டும் தானே தெரியும். என்ன மிஸ்டர் மில்கி, டீ குடிச்சு உடம்பையும் மனசையும் பூஸ்டப் பண்ணியாச்சா? பெஞ்ச் போன்ற நீண்ட குஷன் இருக்கையில் அவனை இடித்துக் கொண்டு அமர்ந்தவளை அவன் பார்த்தானோ என்னவோ. அங்கு உணவருத்தி கொண்டிருந்த ஆண்கள் மட்டுமின்றி பெண்கள் பலரின் கண்களும் கூட இரவு நேரத்தில் அழகு போட்டியில் இருந்து நேரடியாக வந்திருந்த பேரழகு பெண்ணை கொத்தி தின்றது. மார்பை சுற்றிலும் மட்டும் மறைத்ததை போன்ற டிசைனில் தட்டையான வயிற்று பகுதி இடைவளைவோடு முதுகுப்புறம் அப்பட்டமாக தெரியும் முற்றிலுமாய் கை இணைக்காத ஒன் பீஸ் சிறிய ஆடை. இடைக்கு கீழே ஒற்றை பக்கம் மொத்தமாக கிழித்து விட்டதை போல் தொடை தெரிய தரையில் தவழும் கனமான பாவடையில் பெண்ணவளின் அழகினை தாராளமாய் வெளிப்படுத்திட நிச்சயம் உரியவனுக்கு பொறாமை வந்திருக்க கூடுமே. உஷ்ண மூச்சுக்கள் அருகில் உள்ளவளை தாக்கி மூக்கு விடைக்க அனைவரையும் உரைத்து தள்ளியவனை கண்டு சிரிப்பாக வந்தது அவளுக்கு. இம்மாதிரி உடைகள் அங்கு சகஜம்தான் என்றாலும் அந்த இரவு நேரத்தில் வைரம் போல் பிரம்மாண்டமாக ஜொலித்த உடை அவளை இன்னும் அழகியாக்கி தனித்துவமாக காட்ட இருந்ததில் வந்த விளைவு. ராம் மென்மையில் கரைந்து அவன் கரத்தை பற்றினாள். தொடாத. சிறுவன் போல் கோபம் கொண்டு வெடுக்கன கரத்தை இழுத்துக் கொண்டவள் சட்டையை பற்றி இழுத்து தனது முகத்திற்கு நேரே அவன் முகத்தை கொண்டு வந்திருக்க இதழும் நூல் இழையில் உரசிக் கொள்ளாமல் பதமாக நின்றது. ஏய், என்னடி பண்ற? விடுடி, எல்லாரும் பாக்குறாங்க. மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கி கண்களை உருட்டி அக்கம் பக்கம் பார்க்க யாரும் இவர்களை கண்டுகொண்டது போல் தெரியவில்லை. இங்க இதெல்லாம் சகஜம், யாரும் யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. சோ நம்ம இஷ்டப்படி லிப் லாக் செய்யலாம். Do you remember that? நம்ம முதல் கிஸ் இதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல நடந்துச்சே. ஆடவனின் ஒவ்வொரு முக பாவனைகளையும் உள்வாங்கியபடி ஒரு மாதிரி உதட்டை நெளித்து மூச்சு காற்று அவன் இதழில் மோதி பேச பேச, அடி கிழுதட்டில் செய்கையெல்லாம் செய்கிறாளே, ஆன மேலுதட்டில் வயிறாளே. மனதில் இசைத்த இசையோடு அவஸ்தையில் தொய்ந்து போனவனுக்கும் அவளை நெருங்கிய நொடியிலிருந்து அந்நியாபம்தான். அவனது உருளும் விழிகளை பார்த்து கொண்டே சட்டென ஆடவனை நகரங்களை முழுமையாக பற்றி கொண்டவளின் இடையில் எப்போதும் போல் பற்றுகோலாக பற்றி கொண்ட ஆண்கரம் பொது இடத்தை நினைத்து மெலிதாக நடுங்கியது. அதை உணர்ந்தவளின் மனதில், அட எப்ப எப்படி நீ மக்கான என்ன புரிஞ்சக்க மாக்கானே பாடல் வரி ஓட, நான் அச்சு கொட்ட நீ உச்சு கொட்ட, நான் எப்படித்தான் ஒண்ணு கிட்ட குப்பை கொட்ட போறேனோ. அவன் நிலையை எண்ணி நொந்து கொள்வதைப் போல் அமைந்தது இவ்வரிகள். நீண்ட இதழ் முத்தம் இருவரின் மனதையும் அமைதிப்படுத்தியதோ இல்லையோ, சுற்றம் எண்ணிய ராமின் மனதை மிகவும் கலரப்படுத்தியது. பொது இடத்தில் வளைத்து வளைத்து கண்ட மேனிக்கு உதட்டை கவ்வி முத்தமிடும் ராங்கியை நினைத்து இடையிடையில் மூச்சுக்காற்றுக்கு கேப் விடும் நேரங்களில் மன்னிப்பு யாசிப்பு வேறு நடந்தேறியது. பிளீஸ் ராம், இதுக்கு மேலே கோவம் ஆரம்பிக்காதீங்க. பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். என்ன ஆரம்பத்துல எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க. கொஞ்ச நாளைக்கு நான் உங்க கூட இல்லனா எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு பாக்கதான் உங்களை விட்டு பிரிஞ்சு வந்தேன். மூச்சு 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 மூச்சு. வீம்புக்கு நானா உங்களை தேடி வரமாட்டேன்னு அவசரப்பட்டு சொல்லிட்டேன். நீங்களே என்ன தேடி வர மாதிரி தெரியல. அதான் கொட்டியா நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து பிளான் போட்டு இப்படி ஒரு பொய்ய என் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல சொல்லி இன்னைக்கு நான் கலந்துகிட்ட மிஸ் வேர்ல்ட் அழகி போட்டியில என்ன நீங்க பாக்கணும்னு உங்களை மட்டும் தனியா என்கிட்ட வர வச்சேன். இச்சு 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 இச்சு.
வைக்க, என்னது, ஃபேமிலியோட சேர்ந்து பிளான் போட்டியா? அதுவரை பிடிக்காதவன் போலவே முகத்தை வைத்துக் கொண்டு அவள் கொடுக்கும் முத்தங்களை இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்தவன் கடைசியாக நேத்ரா சொன்னதை கேட்டு அதிர்ந்து அவளை தள்ளி நிறுத்தி இருந்தான். நானும் எங்க அண்ணனும் அத்தானும் வசமாக அந்த அப்பாவி ஜீவன்களை போட்டு கொடுத்துவிட்டு ஒன்றும் அறிய அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டவளை மீண்டும் எகிரிய பிபியோடு முறைத்ததும் இல்லாமல், அப்பவே நினைச்சேன்டா, எப்பவும் எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போற உயிர் நண்பனே, நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா மச்சின்னு சொன்னியடா. சாதாரணமா பதட்டம் இல்லாம வழி அனுப்பி வச்சானே. தங்கச்சி மேல அவ்வளவு பாச வெங்காயம். அவ்வளவு பாச வெங்காயம் இருக்கிற மாதிரி சீன் போட்டவன் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரி, மாமா நீங்க போயிட்டு என்னன்னு பாத்துட்டு தகவல் சொல்லுங்க, நாங்க எல்லாரும் அடுத்த பிளைட்ல வரோம்னு தத்ரூபமா பேசும்போதே மனசுக்குள்ள சின்ன நெருடல். ஆனாலும் அவனுங்களை என் ஆள் மனசுல இருந்து நம்பினே. தனிமையில் அத்தனை தூரம் அவன் கண்ட பதட்டம் நண்பன் மீதும் மச்சான் மீதும் உரிமையாக கோபம் கொள்ள வைத்தது. நான் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க அவங்க யாரையும் உங்ககிட்ட எக்காரணம் கொண்டு உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் என்றவளுக்கு மீண்டும் ஒரு சப்பு கொடுத்து நடையை கட்டியவன் பின்னால் மீண்டும் நேத்ராவின் ஓடு பயணம் தொடர்ந்தது. இங்கோ உண்மை அறிந்த பணி ஒருபுறம் வர்மனை பிச்சு உதற, ஸ்ருதி மறுபுறம் நரேனை அக்கு பஞ்சர் செய்திருந்தாள். என்ன வரும் இது விளையாட்டு? எப்படித்தான் மாமா கிட்ட போய் சொல்ல ஏமாத்தி அவ்வளவு தூரம் அனுப்பி வைப்பியா? இந்த பக்கம் பணி கோபம் குறையாமல் கத்த, அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் கூட இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல நரேன். ராமண்ணா பாவம் இல்லையா? அந்த பக்கம் ஸ்ருதி கத்த, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? விளையாட வேண்டிய வயசுல கத்தி துப்பாக்கியை பிடிச்சுக்கிட்டு பொறுப்பான ஆம்பளையா வாழ வேண்டிய வயசுல இப்படி சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிட்டு இருக்க. பணியின் கோபம் எல்லை தாண்டியது. நீங்க ஒழுங்கா உங்க தங்கச்சிக்கு புத்திமதி சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா அவ இப்படி எல்லாம் முட்டாள்தனமா காரியத்தை செய்வாளா? ராமின் மனநிலையை எண்ணி ஆத்திரம் அடங்கவில்லை ஸ்ருதிக்கும். இந்த நேத்ரா அவ்வளவு திமிரா நடந்தும் அவளை ஒண்ணு சொல்லாம பொறுமையா நீ வேடிக்கை பார்க்கும் போதே எனக்கு சந்தேகம் வந்தது. ஆனா இப்பதானே கதை புரிஞ்சுது, எலி எதுக்கு அம்மனமா ஓடிச்சுன்னு. பணி நொடித்து கொள்ள, எலி அன்னைக்கு ஜட்டி போட்டு ஓடி இருக்கு, அம்மனமா தாண்டி ஓடும். நேரம் காலம் புரியாமல் பணியை சீண்டவும், பாய மூடு வரும், இப்ப நான் கோபம் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவள் குரல் உயர்த்த, ஓஹோ இதுதான் உன் கோபம் அடி. நமட்டு சிரிப்போடு பளிச்சிட்ட இடையில் கிள்ளி துள்ள வைத்தான் அவளை. வரும். மூச்சு வாங்க முறைத்த மனைவியை கள்ளமாக ரசித்தான் வர்மன். போங்க பேசாதீங்க, அவங்க திரும்ப வரும்போது சந்தோஷமா சமாதானாகி ஒத்துமையா வர வரைக்கும் என்ன தேடி வரவே வராதிங்க. முறுக்கிக் கொண்டு அம்மா வீட்டுக்கு பெட்டியை கட்டிய ஸ்ருதியை கண்டு பதறி போனான் நரேன். ஐயோ விழிமா, எடுப்ப கழினதுக்காக எதுக்கடி தனி இறக்கி குழந்தைங்களை தூக்கிட்டு போற? நான் அப்படி ஓரமா உன்னை தொடாம கூட கொஞ்சோண்டு இடத்துல கட்டிலேயே படுத்துப்பேனடி. வர்மன் அவள் பின்னே ஓட, ஏ ஸ்ருதி, புருஷன் பாவம் பொல்லாததுரே, அதுலயும் புது புருஷன், அந்த பாவம் ரொம்பவே ஸ்ட்ராங்கு. பிளீஸ் பிளீஸ் உன் அம்மா வீட்டுக்குலாம் போகாதரே. ஆதங்கத்தில் தொடங்கிய நரேனும் அவள் பின்னே கெஞ்சிக் கொண்டு ஓட என்று இரு வீட்டிலும் ஒரே கூத்துதான். பெரியோர்கள் வேறு தன் பங்குக்கு ஆண்களை வசைபாடி விட்டனர் மனைவிகளுக்கு முன்பே. புருஷன்மார்களின் சேட்டைகள் இரவினில் அதிகமாகி போனதில் இதுதான் சாக்கென்று பெண்கள் இருவரும் எஸ் ஆகி விட்டிருந்தனர். எத்தனை நாளைக்கு எஸ் ஆவாங்க? அட ஒரு நைட்டு கூட இல்ல, அன்னைக்கு ராத்திரியே அவங்க ராசி ஆயிட்டாங்கப்பா. அத்தியாயம் 59. ராம், உங்களுக்காகவே நீங்க வருவீங்கன்னா ஆசை ஆசையா ஒரு சர்ப்ரைஸ் மேக் பண்ணிருக்கேன். என் கூட வரமாட்டேன்னு அடம் பண்ணா என்ன ராம், வாங்க பிளீஸ். அவன் போகும் இடமெல்லாம் நடந்து நடந்து அவளின் ஹை ஹீல் செருப்பே தேய்ந்திருக்கும். அவன் மனம் தேயாமல் இருக்குமா? இப்ப சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லுவ, கூடவே பெரிய பெரிய அதிர்ச்சியும் ஆப்பையும் பின்னாடியே தருவ. நீயும் வேணா ஒரு சர்ப்ரைஸ் வேணாம் போடி. பொய்யாக செடுசெடுத்து மனைவியை அவன் பின்னால் கெஞ்ச விட்டு ரசித்தான் ராம். இது மாதிரி கெஞ்சல் கொஞ்சல் எல்லாம் கிடைக்கும் போதே அனுபவித்தால்தான் உண்டு. அதுவும் நேத்ராவிடமிருந்து வருவது எல்லாம் மிகவும் அரிதான ஒன்றாயிற்றே. ராம், காலையிலிருந்து ரிகர்சல், மேக்கப், ட்ரெஸ் சேஞ்ச், கண்டஸ்ட், ரெஸ்ட் இல்லாம ஓடுனது ரொம்பவே கலப்பா இருக்கு. மதியம் பிரியாணி சாப்பிட்டது இன்னும் நைட்டு சாப்பிடவும் இல்ல. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சாலும் கீழே விழுந்துருவேன். உண்மையாகவே சோர்ந்து போயிருந்தவள் பெரிய ஹீல்ஸை கழட்டி கையில் பிடித்துக் கொண்டு அதற்கு மேலும் நடக்க முடியாமல் நடு ரோட்டில் அமரப்போக ஓடி வந்து கையில் ஏந்தி இருந்தான் ராம். நேத்திலிருந்து பச்சை தண்ணி கூட பழுலப்படாம இப்பதான் நானே டீயே குடிச்சேன். இவன் நல்ல மூக்கு பிடிக்க பிரியாணியை கொட்டிக்கிட்டு வந்து பேச்சப்பாரு. வாய் அசைவில் முணுமுணுத்து, எதுக்காக இப்படி உடம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? நீ ஏற்கனவே அழகிதான், தனியா அந்த போட்டியெல்லாம் தேவையா? தனது மனைவி அழகிப்பட்டம் வாங்கி இருக்கிறாள் என்ற பெருமிதம் நெஞ்சில் இருந்தாலும் அவள் அணிந்திருக்கும் இந்த சென்சாரற்ற உடையை நினைத்துதான் கவலை. ஆனால் அதுதான் அவளுக்கு பிடித்த ஃபேஷன் என்று வரும்போது
அதை தடுத்து முடக்கவும் நினைக்கவில்லை ராம். இதோட எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்ட பிளான் போட்ட. ஏன்னா என் மில்கி பாய்க்கு அதிக பொசசிவ்னஸ் வந்து போச்சு. நமட்ட சிரிப்போடு பாந்தமாக அவன் கரத்தில் பொருந்தி இருந்தாள் நேத்ரா. பொசசிவ் இருக்குதான், அதுக்காக உனக்கு பிடிச்ச விஷயத்த ஏன் நீ எனக்காக மூட்டை கட்டணும்? என்ன ஒண்ணு, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம 2 பேருக்கான நேரத்துல மட்டும் யூஸ் பண்ணு. அவன் பார்வையை பார்க்கும் போது அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. இடையில் பதித்திருந்த கரம் அழுத்தம் கூட்டியதிலேயே புரிந்தது அவன் அழுத்தத்தை பற்றி. சரி சரி, உனக்கு பசி எடுத்துச்சு போல, அதான் சும்மா சும்மா மூக்கு மேல கோவருது. ஒரு டாக்ஸி படி மில்கி, பீச் ரிசார்ட்க்கு போலாம். கலைந்திருந்த அவனது கேசம் கோதி கைக்குட்டையால் அவன் முகத்தை துடைத்து விட்டாள். ஏன் ரிசார்ட் போகணும், நீ ஸ்டே பண்ற வீட்டுக்கே போலால என்றவன் தலையில் நங்கு நங்கு என்ற சத்தம். யோ, உன்னைய வீட்டுல தங்க வச்சு சமைச்சு போட்டு தாலாட்டாவா அமெரிக்கா வர சொன்ன? இது உனக்கும் எனக்குமான சர்ப்ரைஸ் ஹனிமூன் ட்ரிப். ஒரு இடம் விடாம சுத்தி பார்த்து நீயும் நானும் மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். பயங்கர எக்ஸைட்மெண்டில் அவன் கையில் துள்ளியவளை கண்டு வலிக்கும் தலையை தேய்த்துக் கொள்ள முடியாமல் பாவமாக முழித்தான் மில்கி பாய். பீச் ரிசார்ட் வந்து முதலில் இருவரும் வயிறார உண்டு முடித்து தங்கள் அறைக்கு வர கண்களை கொள்ளையடிக்கும் அலங்காரத்தில் பளிச்சிட்ட அறையை இருவருமே சுற்றி பார்த்து குளித்து முடித்து வேறு உடைக்கு மாறியதுதான் தாமதம். கவர்ச்சியில் மிஞ்சிய பெண்ணவளை தங்க நிற அழகுகளை பார்வையால் களவாடியவனை வாரி அணைத்து முத்தமிட்டு அவள் சிறப்பாக தொடங்கி வைத்த பிரம்மாண்ட இல்லற ஆண்டு விழா நேரம் செல்ல செல்ல பெண்ணவள் சோர்ந்த சமயம் முடிவற்ற விழா கோலமாக அவன் கையில் எடுத்து இடைவெளி இல்லாது நடக்க துவங்கி இருந்ததில் ஆடி ஆடி களைத்து போனாள் நேத்ரா. ராமிடமிருந்து நிச்சயமாக இப்படி ஒரு அடாவடியான திருப்பங்களை அவள் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. சாதுவாகவே பார்த்துவிட்டு பழகியவள் புதியதாக கட்டிலின் மேல் அவன் காட்டும் ஆவேசம் கண்டு அப்பப்பா அலறி துடித்து மீண்டும் மீண்டும் அவனிடமே அடங்கி போகும் அதிசயத்தை உணர்ந்து உள்ளூர சிரிப்பும் தோன்றுகிறதே. உடல் அசந்தாலும் மனம் புத்துணர்ச்சியில் லயித்து தன்னவன் ஆட்டுவிக்கும் ஆட்டங்களுக்கு ஏற்ப இழைந்து ஆடி இருவரும் ஒன்றாக காணும் சொர்க்க லோகத்தை விட்டு வெளிவரவே மனமின்றி ஒன்ன மறந்து தூக்கம் தொலைந்து போனாலும் நூலாடை தழுவாத மேனிகளை விட்டு பெரியாமல் கட்டின் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தனர் கணவன் மனைவி இருவரும். நிசப்தம் மட்டுமே குடிகொண்டது சிறிது நேரம். கொஞ்சமே பாவம் பார்த்து ஓய்வு கொடுத்தவன் அப்போதும் அவன் கரங்களுக்கு ஓய்வு கொடுக்கவில்லை. பழிக்கு பழி வாங்கியாச்சு, இப்ப சந்தோஷம் தானே? ஒவ்வொரு வார்த்தைக்கும் தாடையில் கடக்கு மடக்கு சத்தம் இடைவிடாது செய்த சேவையினாள். லைட்டா என்றான் போனால் போகட்டும் என்ற சலிப்புடன். அப்ப முழுசா எப்ப சந்தோஷப்படுவீங்க? கன்று போல் அவள் நெஞ்சில் முட்டும் அவன் முகத்தை நிமிர்த்தினாள். ஒரு பொண்ணு பெத்து கூட சந்தோஷப்படுறேன். அவனுக்கு மிகவும் பிடித்த அந்த கருநிற மச்சத்தில் முத்தமிட்டு மீண்டும் மலைமுகட்டில் முகம் புதைய நேத்ராவின் முகம் பதிலென்று சுருங்கியது. என்ன பதிலே காணல? எனக்கு குழந்தைங்களா பிடிக்காது என்றதும் வெடுக்கென நிமிர்ந்தான் ராம். பொன்னாடி நீ குழந்தைகளை போய் பிடிக்காதுன்னு சொல்ற? அவ்வளவு ஏன், நீ யுவா மலர கூட ஆசையா ஒரு பார்வை பார்த்து இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அப்படி என்ன குழந்தைங்க மேல வெறுப்பு? வெகு நாட்களாக மனதை அழுத்தும் கேள்வி இது. அதிலும் யுவாவை அவள் திரும்பி கூட பாராமல் செல்வதையெல்லாம் காணும் போது தந்தையாக மனம் பிசையவே செய்கிறது. தெரியல ராம், இந்த குழந்தைகளை பார்த்தா எனக்கு ரசிக்க கொஞ்சம் முத்தம் கொடுக்க எதுவுமே தோண மாட்டேங்குது. அதுவும் இல்லாம குழந்தைகளை தூக்குனா மேல அசிங்க செஞ்சிரும். சோகமாக அவள் சொன்னதும் கணவனாக அழுவதா சிரிப்பதா என்ற பெரும் சோதனை அவனுக்கு. இப்ப நீயும் நானும் இருக்க அசிங்கத்தை விட குழந்தைங்க பண்ற அசிங்கம் ஒண்ணு அவ்வளவு வரவேற்பு இல்லடி. இல்லறத்தை எப்படி இன்பமா அனுபவிச்சு இயல்பா ஏத்துக்கிறோமோ அதனால நமக்கு கிடைக்க போற குழந்தையோட அசிங்கத்தையும் அப்படித்தான் சந்தோஷமா ஏத்துக்கணும். ராமின் பதில் அவளுக்கு திருப்திகரமாக இல்லை போலும். மீண்டும் அமைதி அவளிடம். இந்த ஒரு விஷயத்துல நீ கண்டிப்பா மாறியே ஆகணும் நேத்ரா. யுவா மலர் கூட நீ இயல்பா பழகி உன் அன்பை வெளிப்படுத்து. சிரிச்சு பேசி விளையாடு. குழந்தைங்க தானே, ரொம்ப நல்லா உன் கூட அட்டாச் ஆயிடுவாங்க. இத்தனைக்கும் அவங்க வளர்ந்த பிள்ளைங்கடி. முழிச்சிருக்கும் போது உன் மேல அசிங்கம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் நான் சுத்தம் செய்யறேன் போதுமா? நீ குழந்தைங்க கூட நடந்துக்கிற விதத்துலதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் ஆரோக்கியமா நீடிக்கும். அழுத்தம் திருத்தமாக அவன் சொன்னதில் வெடுக்கன்னு நிமிர்ந்து பார்த்தாள் நேத்ரா. அவளுக்கும் அது புரியாமல் இல்லை. ஆனாலும் சிறிய குழந்தைகளிடம் எப்படி பழகுவது, எப்படி அன்பை காட்டுவது என்ற பெரிய தயக்கம்தான் அவளை தடுக்கிறது. இத்தனைக்கும் மில்கி பார் சாக்லேட்டில் முக்கி எடுத்ததை போல் ராம் ஜாடையில் உள்ள மகனை வெறுக்க முடியுமா அவளால்? தேஷாவின் ஆன்மாவிடமே மல்லுக்கு நின்றவள் குழந்தைக்காக. யுவாவை உன் சொந்த மகனா கூட பார்க்க வேணாண்டி பிளீஸ். ஒரு ஃப்ரெண்டையா அவனோட பழக. அப்பதான் நாளைக்கு நமக்கு இன்னொரு குழந்தை பிறந்தாலும் அவன் மனசு எந்த விதத்திலையும் பாதிக்காம இருக்கும். என் பையனுக்கு ஒரு கஷ்டம்னா அது என்னையும் தான் அளவுக்கு அதிகமா பாதிக்கும் நேத்துமா. அவன் கலங்குனா நிச்சயமா என்னால தாங்கிக்க முடியாது.
மகனின் எதிர்காலம் பற்றி நினைக்கையில் கண்கள் கலங்கி போன தந்தையவன் மனதில் அச்சம் பரவுகிறது. ஒருவேளை நேத்ரா அவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சகஜமாக குழந்தையிடம் அன்பு பாராட்டினாள், அந்த அச்சம் தடம் தெரியாமல் அழிந்துவிடுமோ என்னவோ. அங்க என் தங்க கட்டிங்களை பணிக்கட்டு விட்டுட்டு கடல் கடந்து ஓடி வந்திருக்க நீ உனக்காக. எனக்காக நீ இந்த ஒரு விஷயத்துல இறங்கி வரக்கூடாதா பேபி? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நேத்துமா? குழந்தைக்கு சொல்வதை போல் தன் மார்பில் போட்டு கொஞ்சி கொஞ்சி பாடம் எடுத்ததில் கொஞ்சம் மனம் இறங்கினாள். உங்களுக்காக அந்த வாண்டுகளோட பழகி பாக்குறேனாம். ஆனா எனக்கு இப்ப குழந்தை பெத்துக்க வேண்டாம் என்றதும், ஏண்டே என்றான் திகைப்புடன். எனக்கு யுவா கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவனை புரிஞ்சுக்கணும். அப்படியே அந்த மலர் பாப்பா கியூட் லிட்டில் பிரின்சஸ் அவளையும் தான் உங்களை இன்னும் இன்னும் அதிகமா லவ் பண்ணணும். இது மாதிரி தனிமையில நமக்கான நேரத்துல சந்தோஷமா இருக்கணும். இன்னும் நிறைய பட்டியல் இருக்கு, போக போக சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? மளிகை வாங்க லிஸ்ட் போடுவதை போல் வாழ்க்கையை லிஸ்ட் போடுபவளை என்ன செய்வது? ஆயினும் தன்னவளின் எண்ணத்திற்கும் மதிப்பு கொடுக்க எண்ணி நிறைவாக புன்னகைத்து அவளை அள்ளி அணைத்தான் ராம். குறை நிறைகளோடு மனமுத்து தத்தமது துணைகளை நிறைவாக ஏற்றுக்கொள்வதே கணவன் மனைவியின் ஒற்றுமையும் அந்யோன்யத்தையும் பலப்படுத்த உறுதுணையாக அமையும். நேத்ரா ராமின் கடந்த காலம் பற்றி ஆராயாமல் இருவரின் காதலை மட்டுமே மையமாக முன்னிறுத்தி முழு மனதோடு ராமுடன் வாழ நினைக்கிறாள். அவள் பிள்ளையோடு இணைந்து வாழ கற்றுக்கொண்டு ராம் தனக்காக மீண்டும் கிடைத்த பொக்கிஷ தேவதையை போற்றி உள்ளங்கையில் வைத்து நிவர்த்தியாக தாங்குவான் என்றதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்க வளமுடன். ஸ்ருதியின் வளைகாப்பு. வீட்டின் நடு கூடமே மண்டபம் போல் விசாலமாக இருக்க நெருங்கிய சொந்தங்கள், நண்பர்கள், முக்கிய தொழில் வட்டாரங்கள் என அனைவரையும் வீட்டிற்கே வளைகாப்புக்கு அழைத்திருந்தான் நரேன். ஸ்ருதியின் அறையில் கூடியிருந்த பெண்களின் அரட்டைக்கு எல்லையே இல்லை. அதிலும் ஸ்ருதியை போட்டு தாக்குவதில் சுஷ்மியும் ரேஷ்மியும் நீ நான் என அடித்து மாய்த்து கொள்ள பதில் சொல்ல முடியாது கோச்சத்தில் திணறி போனாள் அவள். அது எப்படி தெரியுங்களா? கல்யாண கணக்கு 7 மாசம், உள்ள கணக்கு மட்டும் 9 மாசம், நடுவுல 3 மாசம் எடுக்குதே, என்னவா இருக்கும்? வடிவேல் பாணியில் கேட்டு ஸ்ருதியை சீண்டிய சுஷ்மியின் தோளில் கை போட்டபடி சர்வேஷ் அமர்ந்திருந்தான். இருவருக்குள்ளும் எப்படியோ பத்திக்கிட்டு லவ்ஸ் வந்து போச்சு. அதுவா, நல்ல பசியில இருந்த சிங்கத்தை வம்படியா சீண்டி விட்டு விளையாடி இருப்பா. அதான் சிங்கம் மானம் முழுசா முழுகி ஏப்ப விட்டுருச்சு. வயிற்றுக்குள்ள இருக்க மான்குட்டி கணக்கு எகிரி போச்சு. நக்கல் துணியில் ரேஷ்மி கிண்டல் செய்யவும், சும்மா வாய முடுங்கடி, ரொம்பத்தான் ஓவரா கிண்டல் பண்றீங்க. அங்க ஒருத்தி அவ புருஷனை கால்ல விழ வைக்கிறேன்னு கெத்தா பீலா விட்டுட்டு புள்ள குட்டிகளை மேய்ச்சிட்டு இருக்கா பாரு. அவகிட்ட மீதிய கண்டினியூ பண்ணுங்க போங்க, என்ன ஆள விடுங்க என்றாள் சமாளிப்பாக. ஐயோ அவளா? அவ அமெரிக்காவில இருந்து வந்ததுமே அவகிட்ட அந்த கேள்வியை கேட்டு 2 பேரும் வாங்கி கட்டிக்கிட்டோம். இனிமே கால்ல விழுற மேட்ர பத்தி கேட்டா உங்க காலை வெட்டி போட்டுருவேன்னு நல்லா காட்டு காட்டுன்னு காட்டிட்டா. இருவரும் பாவமாக சொல்ல சிரித்துக் கொண்டாள் ஸ்ருதி. நேத்ராதானே அறிவாள் ராம் எப்படி அவளிடம் மன்னிப்பு கேட்டான் என்று. அதை போய் எப்படி தோழிகளிடம் சொல்லி கணவனை கேலி கிண்டல் பேச்சுக்கு ஆளாக்குவாள்? அதான் ஒரே போடா போட்டு ரேஷ்மி சுஷ்மியின் வாயை அடித்து விட்டாள். சுஷ்மி சர்வேஷ் இருவரும் காதலின் முதல் படியில் உள்ளனர். இருவரையும் பற்றி இருவருக்கும் அத்துப்படி புரிதல் மனப்பான்மை இருந்தால் அவர்கள் வாழ்க்கையும் நன்கு சிறக்கும். ரேஷ்மியும் கூடிய விரைவில் திருந்தி தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இருவரையும் சமாளித்து அனுப்பிய ஸ்ருதி, இந்த நரேன் பண்ண வேலையால என் மானம் மொத்தமும் காத்துல பறக்குது. பங்கன் முடியட்டும் இருக்கு உங்க அப்பனுக்கு. நெறிமாத வயிற்றை தடவி உள்ளிருக்கும் 2 குட்டிகளிடம் மானசீகமாக கணவனை பற்றி குறைபட்டுக் கொண்டாள். 5ஆம் மாத ஸ்கேனில் தான் தெரிந்தது ஸ்ருதி வயிற்றில் 2 குழந்தைகள் உள்ளதை பற்றி. கூடுதல் மகிழ்ச்சி கிட்டினாலும் அதைவிட அதிகமாய் பயம் அவன் நெஞ்சை கவ்வியது. 3 உயிர்களை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வது எளிதான காரியமில்லையே. ஆன போதும் மிக மிக கவனமாக அவளுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யும் கணவன் மீது காதல் கூடிக்கொண்டேதான் இருக்கிறது ஸ்ருதிக்கும். ஏய் மலர், அவனை விடாத, பிடி பிடி. என்ன தைரியம் தான் லிப்ஸ்டிக் எடுத்து மறைச்சு வைப்பா. பாதி மேக்கப்பில் புடவையை தூக்கி பிடித்து ஓடியவள் முன்னாள், தாயுவே மம்மி லிப்ஸிய கூட. கொட்டி பாவாடை சட்டையில் சலங்கை வைத்த கொலுசு சத்தம் அவ்வேட்டை நிறைக்க ஓடினாள் 3 வயது நிறைந்த பனிமலர். குட்டி பட்டு வேஷ்டி சட்டையில் கிடைக்கும் கேப்பில் எல்லாம் புகுந்து ஓடி ஆட்டம் காட்டிய யுவா கடைசியாக பணியிடம் ஓடி பாதுகாப்பாக அவள் இடையில் அமர்ந்து கொண்டாள். எதுக்குற அப்படி ஓடி வர? யாருக்கிட்ட என்ன மும்பிழுத்து வச்சுட்டு வந்த? சரியாக கண்டு கொண்டாள் மகனின் சேட்டையை. நான் ஒண்ணும் பண்ணலமா. வெள்ளந்தியாக தலையை ஆட்டிய மகனின் அழகை ரசித்துக் கொண்டே இருக்கலாம்.
யாரு? நீயாடா நல்லவனே? ஒண்ணுமே பண்ணல. அவன் கையில பாரு பணி, மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போதே என் லிப்ஸ்டிக்க தூக்கிட்டு வந்துட்டான். இது போதாததுக்கு என் நெக் பீஸ எங்க ஒளிச்சு வச்சான் வேற தெரியல. யுவா மீது கிரைம் ரேட் எகிரிக்கொண்டே போக, மம்மி, உன் நெக் பீஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ லிப்ஸ்டிய வாங்கி முதல்ல எனக்கு போட்டு விட, நான் எடுத்து தரேன். குட்டி மாண்டு காரியமாக காய் நகர்த்தி குட்டி உதட்டை குவித்து காட்டியது நேத்ராவிடம். அடே, அப்போ 2 பேரும் கூட்டு சேர்ந்துதான் வேலையை பாத்தீங்களா? இருங்க, உங்க 2 பேரும் என்ன பண்றேன்னு பாருங்க. இருவரின் சேட்டைகளையும் நேத்ரா அறிந்தாலும் பொய்யாக அதிர்ந்து மலரையும் யுவாவையும் பிடித்து கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைத்து ஒரு வழி செய்துவிட்டாள். ராமுக்காக குழந்தைகள் விடயத்தில் முற்றிலுமாக தன்னை மாற்றிக்கொண்டு இயல்பாக அவர்களிடம் பழகத் தொடங்க நாளடைவில் அதுவே பழகி குழந்தைகள் என்றால் அசிங்கம் மட்டுமே செய்வார்கள் என்ற எண்ணம் மாறி குழந்தைகள் தான் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சிகள் என்று நன்கு உணர்ந்து புரிந்து கொண்டாள். மூவரின் சேட்டைகளையும் சிரித்தபடி ரசித்துக் கொண்டிருந்த பணியை அணைத்தாற்போல் கன்னத்தில் குட்டி ஈச் பதித்து நின்ற வர்மனை அண்ணாந்து பார்த்தாள் அவள். நேத்ரா ரொம்ப மாறிட்டால வரும். அவ மாறல விழி, ராம அதிகமா காதலிக்கிறா. அவனை சார்ந்தவங்களையும் சேர்த்து, மத்தபடி அவளாவது திருந்துறதாவது. நேத்து கூட கம்பெனில ஒருத்தனை லெப்ட் அண்ட் ரைட் வாங்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கா. ராம என்கிட்ட ஒரே புலம்பல். நேத்ராவின் புகழை பற்றி வர்மன் சொல்ல, அச்சிச்சோ, அப்புறம் என்னாச்சு வரும்? அந்த ஆளுக்கு ஒண்ணும் ஆகலையே. ஒன்னும் ஆகல. உச்சந்தலையில இருந்து கழுத்து வரைக்கும் பணத்துக்கு கட்டு போட்ட மாதிரி கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. கோலாக சொல்லவும் முறைத்து வைத்தாள் அவள். என்னடி இப்பெல்லாம் சும்மா சும்மா முறைக்கிற? எதுக்கு எடுத்தாலும் திட்டுற? பயம் விட்டு போச்சா? சட்டை காலரை தூக்கி விட்டபடி சாம்பல் நிற மாய விழிகளை உருட்டி நெருங்கிய கல்வன் மீது பயமா? இருவரின் காதலும் ஒரே அளவுகோலில் இருக்கும் இடத்தில் பயம் ஏது? ஆனாலும் அவள் பயந்ததை போல் நடிக்க, அவன் அணைக்க என்று காதலும் காமமும் கூடி போகும் அங்கே. ஒற்றை படித்துளியாக வெள்ளைக்கல் மூக்குத்தி உன் மூக்கின் நுனியில் ஒய்யாரமாக அமர்ந்து கர்வமாக என்னை கண்டு கண் சிமிட்டும் அழகில் என் ஆண்மை என்னும் மலர்வனத்தை பூ பூக்க செய்யுதடி பனிவிழியே. உன்னால் காய்ச்சலில் கொதிக்கும் என் தேகத்தை பனியாக உருக்கி கரைத்திட வந்தினடி என் கண்மணியே. பனியும் நேத்ராவும் ஸ்ருதியை அழைத்து வர தங்க விக்ரமமாக மிதமான அலங்காரத்துடன் மேடிட்ட வயிற்றில் கை வைத்து நடந்து வந்த பேரழகு தேவதையை கண்ணெடுக்காமல் ரசித்தான் நரேன். இம்மாதிரி விசேஷங்களில் மட்டுமே பார்ப்பதற்கு பெண்ணாக புடவையில் ஜொலிக்கும் மனைவியை இடித்து நின்ற ராமை கண்டு அழகாக புன்னகை பூத்தாள் நேத்ரா. என்ன சார், பார்வையில ஒரு மார்க்கமா இருக்கு? காலையில கொடுத்த டோஸ் பத்தலையா? அவன் கீழ் உதட்டில் இருந்த காயத்தை கண்ணால் காட்டி நாவை சுழட்டியவளை கண்டு வெட்கப்படுவது ராமின் முறையானது. பக்கத்துல எல்லாரும் இருக்காங்களே, கொஞ்சமாவது பொண்ணா லட்சணமா நளினமா நடந்துக்கோ. பொய்யாக கடிந்து கொண்டவன் இடையில் கை சுற்றி போட்டு நன்கு ஒட்டி நின்று, இப்படி நளினமா நின்னா ஓகேவா மில்கி? கண்ணடித்து கேட்க, சேட்ட கூடி போச்சுடி, வேற ஒண்ணும் இல்ல என்றவனுக்குத்தான் கூச்சம் அதிகரித்து போக நேத்ராவை தள்ளிவிட்டு வர்மன் அருகில் சென்று நின்று கொண்டான். நரேன் மனைவிக்கு முதலில் நலங்கு வைத்து தங்க நகைகளில் தங்க வளையலை மாட்டி அழகு பார்த்து தன்னவள் நெற்றியில் முத்தமிட்டு அமோகமாக துவங்கி வைக்க, அடுத்தடுத்து பனி, நேத்ரா, சுகன்யா, குணவதி, பத்மா என இன்முகத்தோடு தொடங்கி ஸ்ருதியின் வளைகாப்பு சீரும் சிறப்புமாக தோழிகள் மற்றும் உறவினர்களின் கிண்டல் கேலி சிரிப்பலைகளோடு மகிழ்ச்சியாக நடந்தேறியது. நன்றி. எபிலாக். 28 ஆண்டுகளுக்கு பிறகு ஊதுபத்தி மனம் கமழ தெய்வ கடாட்சியம் நிறைந்த அந்த பெரிய வீட்டினில் ஆலய மணி ஓசை போல் சுவாமி மணியின் ஓசை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்க, ராம், யுவா, ஜீவேஷ், நவினேஷ், பத்மா, குணவதி, வர்மன், பனி, நரேன், ஸ்ருதி என தமது பிள்ளைகளோடு அனைவரும் கைகூப்பி கண்மூடி பல வேண்டுதல்களை மனதில் நினைத்துக் கொண்டு நின்றிருந்தனர். அவர்களின் எதிரே இளமை குறையாத அதே பொலிவோடு புன்னகை முகமாக பெரிய சைஸ் புகைப்படத்தில் நிறைந்திருந்தாள் தீஷா. கணவனின் மகிழ்ச்சியில்தான் அவள் மகிழ்ச்சியும் உள்ளது. ராம் சிரித்தாள், அவள் புகைப்படமும் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும். ராம் முகம் சிறிது சோர்ந்தாலும் அவள் புகைப்படமும் சோர்ந்து கலங்கி காட்சியளிக்கும். இப்போது ராமின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையே. அதான் அம்மணியின் புகைப்படமும் சந்தோஷ சாயலை தக்க வைத்திருக்கிறது. மூத்த பெண்மணிகள் குணவதி, பத்மாவிடம் பொறுப்பாக தீபாரதனை காட்டி பிரசாதம் கொடுத்த நேத்ரா 60லும் ஆங்காங்கே நரை வந்த போதிலும் முறுக்கிவிட்ட மீசையில் கெத்தாக இருந்த வர்மன் பக்கத்தில் ரவிவர்மன் தீட்டிய ஓவியம் போல் இருந்த பனியின் கைகளில் துள்ளிக் கொண்டிருந்தது சின்ன ஜெட்டு. பனிமலர் ஹரியின் சீமபுத்திரி.
ஒற்றை செல்ல மகளை நினைத்தாள். உடனே பார்த்து கொள்ளும் தூரத்தில் பணியின் அண்ணன் மகன் ஹரியை மலருக்கு திருமணம் முடித்து வைத்தான் வர்மன். அவர்களுக்கும் நரேன் ஸ்ருதி தம்பதிகளிடமும் தீபாரதனை காட்டி முடித்து ராமிடம் வந்தாள் நேத்ரா. ராம் ராம், பூஜை முடிஞ்சிருச்சு, இந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க. தெய்வமானவளை கண்மூடி ரசித்தவன் தரிசித்தவன் கைத்தறி குங்கும நிறப்பட்டில் நெற்றியிலும் உச்சியிலும் குங்குமமிட்டு முற்று முழுதும் குடும்ப பெண்மணியாக கணவன் நெற்றியில் விபூதியை இட்ட நேத்ராவை உச்சி முதல் பாதம் வரை ஒரு நொடியானாலும் நன்கு ரசித்திருந்தான் ராம். என்ன சாருக்கு இன்னும் ரொமான்ஸ் மூடு போகலையா? பக்கத்துல எல்லாரும் இருக்காங்க, நல்ல கண்ணை திறந்து பாருங்க. கொஞ்சம் வயது கூடிவிட்டதால் சிறு பொறுப்புடன் நேத்ரா பற்களை கடித்ததும் தான் சுற்றம் உணர்ந்தான். ஹி, சாரிடி, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேனே, அதான் கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. அசடு வழிந்த கணவனை ஒரு மார்க்கமாக பார்க்க, சரி சரி, அப்படி எதையாவது பார்த்து பப்ளிக்ல எதுவும் வெளிப்படையா சொல்லி மானத்தை வாங்கிடாத. ஆமா, என் தங்கத்தை ஆளையே காணல, அவளுக்காக தானே இந்த பூஜை? அவளாக தேடியது ராமின் கண்கள். அவளா என நேத்ரா வாய் திறப்பதற்கு முன்பே, அவ இன்னும் ரெடியாக டாடி, மம்மி மாதிரி இன்னும் முகத்துக்கு 4 கோட் பட்டி டிங்கரிங் போட்டிட்டு இருக்கா. தந்தைக்கு பதிலளித்து சந்தடி சாக்கில் நேத்ராவை கிண்டல் அடித்த யுவாவை, என்னடா என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? உன் அப்பாவுக்கு தப்பாம என் மேக்கப்ப கிண்டல் பண்றதுலயே குறியா இருக்கடி. சிறுமி போல் அவனை துரத்தி கொண்டு ஓட போனவளை இடை புகுந்து தடுத்தான் ராம். பாருங்க அவனாலதான் இப்பெல்லாம் நான் மேக்கப் போடுறதே குறைச்சுக்கிட்டேன். ஆனாலும் என்னை கிண்டல் பண்றதை மட்டும் நிறுத்தவே மாட்டான். ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளைகள் தான் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மல்லுக்கு நிற்பார்கள். ஆனால் இங்கு அப்படியே நேர்மார். பிள்ளைகளோடு சரிக்கு சமமாக சண்டையிட்டு ராமிடம் பஞ்சாயத்து செய்வது குடும்ப தலைவியான நேத்ராதான். ஐயோ டாடி, பொய்யி, நல்ல மம்மி முகத்தை ஒத்து பாருங்க, மொத்த காஸ்மெட்டிக் பிராண்டையும் அவங்க முகத்துலதான் மறைச்சு வச்சிருக்காங்க. வந்த சிரிப்பை அடக்கி கொண்ட யுவா அவளை விடுவது போல் தெரியவில்லை. 30 வயதை எட்டிய இளம் காளையாக திடகாத்திரமான தோற்றத்துடன் பாலில் முக்கி எடுத்த நிறத்தில் ராமின் மறு உருவமாக வேஷ்டி சட்டையில் மிளர்ந்தான் யுவதேவ். டேய், ஏன்டா நீ வேற அவளை வம்பு பண்ற? அப்புறம் அவ அழ தொடங்கினா நம்ம நிக்கிற இடம்லாம் ஃபவுண்டேஷன் ஆறா ஓட தொடங்கிரும். மகன் காதில் கிசு கிசுக்கிறேன் என்று அவசரத்தில் சத்தமாக சொன்னவன் மண்டை அடுத்த நிமிடம் டைன் என புடைத்து நிற்க சிரிப்பலைகள் பொங்கியது. எப்போதும் இப்படித்தான் அன்று தெரியாதனமாக நேத்ராவிடம் பிள்ளைகளோடு ஃப்ரெண்ட்லியாக பழக சொல்லிவிட்டான் ராம். கணவன் சொல்லை தட்டாத மனைவியாக, குழந்தைகளுக்கு இணையாக ஜாலியாக பழகி கிண்டல் கேலி விளையாட்டு என்று மலர் யுவாவுக்கு ஃபேவரட் மம்மியாக மாறி போனாள். பணி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் சில விஷயங்களில், பிள்ளைகளை கண்டிப்புடன் வழி நடத்துவாள். ஆனால் இந்த நேத்ரா அழும் பிள்ளைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தால் பரவாயில்லை, அவர்கள் அடம் செய்து சாக்லேட் ஃபேக்டரியே கேட்டாலும் பிள்ளைகள் ஆசைப்படுவதை வாங்கி கொடுத்து உடனுக்குடன் அதை நிறைவேற்ற வேண்டும் என நினைப்பவள். ராம் நேத்ரா இருவரது உழைப்பிலும் உருவான அளவான அழகான வீடு, அதில் நிறைவோடு வாழும் அழகிய கலகலப்பான குடும்பம். அப்போது என்ன வேலை செய்தானோ அதே வேலையில்தான் நீடித்து செய்து கொண்டிருக்கிறான் ராம். இன்னும் 2 வருடங்களில் ரிட்டையர்ட் ஆவதற்குள்ளாக மூத்த மகன் யுவதேவுக்கு திருமணம் செய்ய ஆசை. அதற்கு அவன் பிடிகொடுக்க வேண்டுமே. பிள்ளைகள் பாகுபாடில்லை. வர்மன் வீட்டிலும் இருப்பார்கள், ராம் வீட்டிலும் இருப்பார்கள். முக்கிய நாளன்று அனைவரும் குடும்பமாக ஒன்று கூடும் நேரங்கள் பொன்னான நேரங்கள்தான். நேத்ரா உலகமெங்கும் நடைபெறும் அழகி போட்டிகளின் முக்கிய ஜட்ஜ். சைடில் இந்தியாவில் உள்ள அண்ணனின் பிசினஸ்களையும் பார்த்துக் கொள்கிறாள். அந்த பொறுப்பை ராமிடம் கொடுத்து முற்றிலுமாக மறுத்துவிட்டான் அவன். அவளால் முடியாத போது வேண்டுமானால் உதவியாக இருப்பான். நரேன் ஸ்ருதி தம்பதிகள் குணவதியையும் உடன் அழைத்துக் கொண்டு பிசினஸை பார்த்துக் கொள்வதற்காக வெளிநாடு சென்று செட்டில் ஆகிவிட்டனர். நவினேஷ் நைனிகா 27 வயது இரட்டையர்களும், ஸ்ரீநயா 23 வயது செல்ல மகளோடும். குணவதியும் நேத்ராவும் இப்போதெல்லாம் பேசத் தொடங்கிவிட்டால் நிறுத்துவது கடினம். இழந்த தாய் அன்பையும் தாய்க்கான அன்பையும் மாற்றி மாற்றி பகிர்ந்து மகன் மகள் மருமகன் மருமகள் பேரன் பேத்திகள் என்று வயதில் கிடைக்காத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவருக்கு முதுமையில் கிட்டிவிட்டது. அனைத்திலும் நிறைவு என கணவன் மனைவி இருவரும் நினைத்திருக்க, கடவுள் வேறு ஒன்றை நினைத்து வைத்திருப்பதை அறியாது போயினர். இன்னும் என்ன பண்றா அவ உள்ள? கூடவே வானர்களும் போய் ரொம்ப நேரம் ஆகுது, நானாவது போயிட்டு பார்த்துட்டு வரட்டுமா வரும்? மேலிருக்கும் அறையில் பார்வையை பதித்தபடி கேட்டாள் பணி. ஏண்டி அவசரப்படுற? பிள்ளைங்க ஜாலியா சிரிச்சு பேசி மெதுவா கிளம்பி வரட்டும், விடு. எல்லாம் அந்த நேத்ராவை சொல்லணும். ஒரு பசங்க விடாம எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கா. யாருக்கும் பொறுப்பு இல்ல, என் பையன் ஒருத்தனை தவிர. அருகில் அமர்ந்திருந்த ராம் நேத்ராவின் 26 வயது இளைய மகன் ஜீவேஷை புகழ்ந்தாள். எல்லாம் குழந்தைங்க தானடி, ஏன் அவங்க வயசுல நீ மட்டும் எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க? எல்லாம் மாறிடுவாங்க. அமைதியா இருடி, டென்ஷன் ஆகாத.
அப்படியே இந்த பயலையும் நீ ஓவரா தலையில தூக்கி வச்சு ஆடாத. எச்சரித்த வர்மனை முறைத்து விட்டு திரும்பினாள். ஏனோ மத்த பிள்ளைகளைப் போல ஜீவாவுக்கும் வர்மனுக்கும் அவ்வளவாக ஒத்து வராது. ஆனால் பணிக்கு பிறந்ததிலிருந்து மிகவும் அமைதியாக இருக்கும் ஜீவாதான் செல்லம். அவனும் பெற்றவர்களை விடவும் அவளிடம்தான் அதிகம் வளர்ந்திருப்பதெல்லாம். இங்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் நரேன்? இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அவ கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்டுல மாமியார் மருமக சண்டை முத்தி கத்திரிக்காயா மாறிடும். நரேன் காதில் ஸ்ருதியும் கிசு கிசுக்க, ஆமடி, உனக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை வரும்போதெல்லாம் நான் பஞ்சாயத்து பண்ணி வச்சு பாவமா ஒழிக்கிறேனே, அது மாதிரி என் தங்கச்சி பொண்ண கட்ட போறவன் நிலைமையும் பாவமாகிடும். அப்பாவியாக சொன்னவள் தலைமுடி கொத்தாக ஸ்ருதியின் கையில் பறந்தது. தீப்தி வர்ஷா ராம் நேத்ராவின் மகளுக்கு பிறந்த நாள். அதுக்குதான் காலையிலே இந்த கூத்து. பெண் குழந்தை வேண்டுமென ஆவலாக காத்திருந்து ஜீவாவுக்கு பிறகு பிறந்த தங்க மகள். சரியாக தீஷாவின் பிறந்த நாள் அன்றே தீப்தியும் பிறந்த நாள். தீஷாவின் மறு பிறவியாகவே அனைவரும் கருதும் பெண் அவள். ராமுக்கோ சொல்லவே வேண்டாம். தீப்தி பிறந்ததிலிருந்து நேத்ராவை கூட சில நேரங்களில் மறந்து போக இருவருக்கும் ஊடல் வந்த பொழுதுகள் அதிகம். மலர் யுவாவின் செல்ல தங்கை. வீட்டிலே இவள்தான் அனைவரையும் விட சிறியவள். 22 வயது தொடங்கி இருக்கும் சேட்டைக்காரி. இரு மனைவிமார்களின் பெயரையும் ஒன்றாக இணைத்து ரசனையாக ராம் வைத்த பெயர் தீப்தி வர்ஷா. அத்த, மாமா, பாட்டி, அம்மா, பெரியப்பா, எப்படியோ நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராடி தீப்தியை கிளப்பி அழைச்சிட்டு வந்துட்டோம். மலர், நயனிகா, ஸ்ரீனயா மூவருமாக ஆளுக்கு ஒரு பெயரை ஏலமிட்டபடி உற்சாகமாக படியிலிருந்து இறங்கி வந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு அழகை கொண்டு தேவதைகளாக காட்டின. நயனியை கண்ட யுவாவின் விழிகள் இரண்டும் வெறுப்பை கக்கிய சில கணங்களில் அவளை பார்க்காமல் வெடுக்கன முகத்தை திருப்பிக் கொள்ள, சர்தான் போட என்ற மிதப்போடு அவனை கடந்து செல்ல போனவளின் இடையில் வலிக்கும்படி கிள்ளி விட்டிருந்ததில் சட்டென துளிர்த்த கண்ணீரோடு சத்தமின்றி அழுகையை அடக்கிக் கொண்டு தீயாக முறைத்திருந்தாள் அவனை. என்னடி முறப்பு, நீ எல்லாம் என் தங்கச்சியை அலங்கரிக்க வரலன்னு இங்க யாரு உட்கார்ந்து அழுதா? இங்கிருந்து போற வரைக்கும் திரும்ப திரும்ப என் கண்ணில் படாத, மீறி பட்ட. நாக்கை துருத்தி காட்டி விரலை ஆட்டியவன், ச, உன் முகத்தை பார்த்தாலே பயங்கர இரிட்டேட் ஆகுது. ஏதோ அவள் பேச வாயெடுக்கும் முன் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி வெறுப்பை கொட்டி அவிடம் விட்டு நகர்ந்தவனை அவளும் வெறுப்பாக பார்த்து நின்றாள். முக்கிய அழைப்பை பேசி முடித்துவிட்டு உள்ளே வந்த நவினேஷ் தேவதை பெண்ணாக மிளர்ந்த தீப்தியை கண்டு சில கணங்கள் தன்னிலை மறந்து அசந்து போனவன். யுவாவின் அழைப்பில் சட்டென தெளிந்த முகம் கோபத்தில் சிரித்து அவளை கடந்து சென்றவன் பார்வை அவள் எங்கு சென்றாலும் பெண் தொடர்ந்து ரசிக்கச் செய்ததோ அல்லது வன்மம் கக்கியதோ? நயனி, யுவா, நவி, தீப்தி நால்வருக்குள்ளும் பெரியோர்கள் அறியாமல் தனித்தனியாக என்ன பகை? ஏன் இந்த வன்மம் வீசும் பார்வை? ஜீவாவின் அமைதிக்கு காரணம் என்ன என்பதை பற்றியெல்லாம் அறிய ஈரவெளி தனி பாட்டு வேணும்னா கமெண்ட்ஸ்ல தெரிக்க விடுங்க டியர்ஸ். ராம் ஆசை ஆசையாக தேர்ந்தெடுத்து கொடுத்த மயில் வண்ண பட்டில் அழகு பெட்டகமாக நளினமாக நடந்து வந்து தீப்தியை கண்ட ராம் அச்சு அசல் தேஷாவே நடந்து வருவதைப் போன்ற பிரம்மையில் இமைக்க மறந்து பார்த்தவனின் விழிகளில் ஈரம் மின்னிட அவனது நடுங்கும் கரத்தினை இறுக்கமாக பற்றி கண்மூடி திறந்து ஆசுவாசப்படுத்தி இருந்தாள் நேத்ரா. என்ன, உங்க பொண்ணை பார்த்ததும் அப்படியே உங்களுக்கு தேஷா நினைப்பு வந்துருச்சா? இதழ் சுழித்து கோபம் கொண்ட மனைவியின் இடையில் யாவரும் அறியாமல் வளைத்து பிடிக்க அசராமல் நின்றாள் நேத்ரா. அதான் உனக்கே தெரியுது, அப்புறையே இந்த சந்தேகம் பொட்டாட்டி? மெளிதாக அவளுக்கு மட்டும் கேட்கும்படி நரை மீசை உரச கிசு கிசுக்க கோச்சப்படும் ரகமா அவள். ஆனாலும் உங்களுக்கு உங்க தேஷா மேலதான் என்னை விட பாதிக பாசம். சோகமாக சொன்னவளுக்கு நன்றாக தெரியும் ராமின் மனம். ஆனாலும் தன்னவன் வாய் வார்த்தையால் அடிக்கடி அவளுக்கான காதலை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கொள்ளை ஆசை. ஹே கேடி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் இந்த நடிப்பு? தேஷா எனக்கு அம்மா மாதிரினா நீ எனக்கு குழந்தை மாதிரிடி. என்னோட முதல் காதல் இப்ப தெய்வமா நமக்கு துணையா இருக்கு. என்னோட முடிவில்லா காதல் எனக்கு துணையா ஏன் கூடவே இதோ என்ன கட்டிக்கிட்டு இருக்கு. 60லும் காதல் மொட்டுக்கள் மலர கொஞ்சிக் கொண்ட காதல் கிளிகளைக் கண்டு இலசுகள் அனைத்தும் ஓ ஓ என்று கூச்சலிட்டதில் அவசரமாக பிரிந்து நின்ற தம்பதிகளின் முகத்தில் பல வருடங்கள் கழித்து வெட்க புன்னகை மின்னியது. தீப்தி வந்ததும் முதலில் தேஷாவின் படத்தை வணங்கிவிட்டு பெரியோர்களின் காலில் விழுந்து ஆசை பெற்றவளை மாறி மாறி கொஞ்சி தீர்த்த பின்பு குடும்பமாக கோவில் பயணம் மேற்கொண்டனர். சிரிப்பும் கொண்டாட்டமாய். வாழ்க வளமுடன். சுபம். ஈரவிழிக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்து.